கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். என் அன்புக்குரியவர்களே, துணிகரமான பாவம் மனிதன் பார்க்க மாட்டாங்க, ஆனா நம்மளை உண்டாக்கிற கர்த்தர் பார்ப்பார்ல. துணிகரமா செய்வோம், அது தவறுன்னு தெரியும். நம்ம செய்யும் போதே நம்ம மனசுல தோணும், ஐயோ இது தப்பு, இது பேசுறது தப்பு, இதை செய்யறது தப்புன்னு நமக்கு தோணும். அதான் துணிகரமான பாவம். அது உமது அடியனை விளக்கிருங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இதை விளக்கிருங்க, அது என் முன்னாடி கொண்டு வர சிச்சுவேஷன் அனுமதிக்காதீங்க, அது எனக்கு வேண்டாம். ஒரு நபரை பார்த்தா நான் கெட்ட வார்த்தை பேசணும், ஒரு நபரை பார்த்தா இந்த மாதிரி காரியங்கள் நான் யோசிக்கணும்னு சொன்னால் அது எனக்கு வேண்டான்றாரு. அது என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாது, அது என்னை ஆளுகை செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வரக்கூடாது எனக்கு அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு, ஏன்னா துணிகரமான பாவம் செஞ்சால் தப்பு இருக்கு. நம்ம தப்பு பண்ணால் கட்டாயம் நமக்கு தண்டனை இருக்கு இல்லையா, அந்த தண்டனைக்கு என்ன நீங்களாக இருப்பேன் அப்படி சொல்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் துணிகரமான பாவங்களுக்கு நம்மளை கர்த்தர் விளக்கணும். நம்மளால முடியாது, கர்த்தர் கூட யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால தான் அந்த பாவம் விளக்கப்பட்டது. அதனால் நம்ம முடியும், நம்ம செய்ய முடியாது. அதனால் கர்த்தர் தான் நமக்கு என்ன பண்ணணும், உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன், பெரிய பிரச்சனைக்கு நீங்களாக இருப்பேன். என் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு, போராட்டத்துக்கு, தேவன் விரும்பாத காரியத்தெல்லாம் நான் விலகிடுவேன் அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்கள் அறிவு குறைவு உள்ளது, எங்கள் சிந்தனை குறைவு உள்ளது. நாங்கள் உங்கள் கூட உங்கள் சித்தத்தின்படி வாழ நினைக்கிறோம், ஆனால் எங்களால் வாழ முடியல. இதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க சுவாமி. அதுக்கு தான் நீங்கள் சிலுவை போய் ரத்தம் சிந்தினீங்க. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை துணிகரமாக எதையும் செய்யாமல் சமாதானமாக செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதை எங்களை ஆண்டு கொள்ளாமல் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கேட்கிற பிள்ளைகள் சமாதானமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.